ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு லைஃப் சினிமேட்டிக். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி 4 ஐபிஎல் டீம்ஸ் ரிவ்யூ பார்த்தாச்சு. நான் இன்னும் 6 டீம்ஸ் இருக்குது. எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் நடக்க போகுது, ஆர்சிபி vs கேகேஆர் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் டே அன்றைக்கி மேட்ச் ப்ரிவ்யூ மாதிரி பண்ணலாம். அந்த 2 டீம்ஸ் பற்றியும் அந்த மேட்ச் ப்ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக எல்லா டீம்ஸ் பற்றியுமே ஒரு வீடியோ போடுறேன், யார் போவா அப்படின்னு லைட்டாக டச்சப் பண்ணி. பட் அந்த மேட்ச் டே மேட்ச் ப்ரிவ்யூ அன்றைக்கி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி 5th டீமாக என்ன பார்க்க போகிறோம்னா, குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸில் அவங்களோட கேப்டன் வந்து கில். போன வருஷம் அவர் தான் கேப்டன் பண்ணார். போன வருஷம் ஒழுங்காக போகல. இந்த வருஷம் அவருக்கு கேப்டன்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட பக்கத்தில் இருக்கிறது பட்லர் இருக்கார் அந்த பக்கம். ரஷித் கான் இருக்கார். பிலிப்ஸ் வந்திருக்காங்க புதுசாக, சிராஜ் இருக்கார். நியூ டேலண்ட்ஸ், நியூ பிக்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க இந்த வருஷம். ஃபஸ்ட் நம்ம அவங்களோட ஸ்குவாடை பற்றி பார்த்துடலாம். அவங்க ஸ்குவாட் பார்த்தோன்னா, கில்லு, பட்லர், குமார் குஷாகரா, அனுஷ் ராவத், ரூதர்ஃபோர்ட், பிலிப்ஸ், நிஷாந்த் சிந்து, லாம்ரார், வாஷிங்டன் சுந்தர், அர்ஷத் கான், சாய் கிஷோர், ஜெயந்த் யாதவ், கரீம் ஜன்னத், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ரபாடா, சிராஜ், ரஷித் கான், டெவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா, மானவ் சுத்தர், காட்ஜே, குர்னூர் பிரார், இஷாந்த் சர்மா, குல்வந்த் கஜ்ராலியா. இந்த ஸ்குவாடில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா ப்ராமிசிங்காக இருக்குது. எப்படின்னா பேலன்ஸ் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. தே ஹாவ் அ ஜாஸ் பட்லர் அண்டு கென் பிலிப்ஸ் ஃபாரினர்ஸ். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்கார், ரபாடா வந்திருக்காரு. ரபாடாக்கு பேக்கப் கோட்ஸ் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக நல்ல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் பற்றி பார்த்தோன்னா, பேட்டிங்கில் வந்து ஜாஸ் பட்லர், கில்லு, சாய் சுதர்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ஐபிஎல் டீமுமே கன் டாப் 3 இவங்க தான். இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் ஒருத்தருக்கு 12 ஓவர் 13 ஓவர் போய் ஆடிட்டாருன்னா மேட்ச் அவங்க வந்து எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லாமே ஃபினிஷர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. கிளென் பிலிப்ஸு, ஷாருக் கானு, ரஷித் கான், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடிச்சு தான் ஆட போகிறாங்க. அவங்களோட பிளான் எப்படியா இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் டாப் 12 வரைக்கும் 12th ஓவர் வரைக்கும் ஆடிட்டோன்னா அதுக்கப்புறம் அங்கே தான் மேட்ச் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, அவங்க பேட்டிங் சரி ஆல்ரவுண்டிங்லேயுமே அவங்க வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், ஹூ கேன் பவுல் ஆஃப் ஸ்பின். ஷாருக் கான் பவுலிங் போடுறாரு, ரஷித் கான் இருக்கார். இவங்களை வச்சு நல்லா மேனேஜ் பண்ணிடுவாங்க. ராகுல் தேவத்தையும் இருக்கார். ராகுல் தேவத்தை ஆடுவாரான்னு தெரில. அண்டு மஹிபால் லாம்ராரும் இருக்கார். மஹிபால் லாம்ரார் ஆர்சிபிக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பிளேயிங் லெவலில் ஆடுவார்னு நினைக்கிறேன். பவுலிங் பார்த்தோம்னா சிராஜ் இருக்கார், ரபாடா இருக்கார், பிரசித் கிருஷ்ணா, அந்த இஷாந்த் சர்மா, குல்வந்த் கஜ்ராலியா, காட்ஜே இருக்கார். போன வருஷம் ஓமஜாய் வச்சுருந்தாங்க. ஓமஜாய் கிடைக்கலன்னு சொல்லி கரீம் ஜன்னத் எடுத்திருக்காங்க. லைக் டு லைக் ரிப்ளேஸ் பண்ணலான்னு கேட்டால் இல்லை, பட் கொஞ்சம் டீசெண்டாக விளையாடுவார் அவர். அதே தான் எங்கே கன்சர்னாக இருக்கணும். இப்போ டாப் 3 வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சு, கில்லு, பட்லர், சாய் சுதர்ஷன். அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுது, ஐபிஎல்லில் பெருசாக அடிக்காதவங்களாம் இருக்காங்க. அந்த மிடில் ஆர்டருக்கு ஒருத்தர் ரொட்டேட் பண்ணி ஆடுற மாதிரி இல்லை. ஏன்னா டாப் 3 அவங்களுக்கு அப்படி வந்ததால் இப்போ எப்படி சொல்கிறதுனா, டாப் 3க்கு அப்புறம் லாம்ரார் வருவார். மேயாருக்குனா லாம்ரார் ஆடலாம். லாம்ராருக்கு அப்புறம் கிளென் பிலிப்ஸ் இருக்கார், அவர் அடிக்க தான் போவார். ஷாருக் கான் அடிக்க தான் போவார். வாஷிங்டன் சுந்தர் கீழே ஆட போகிறார். ஹீ இஸ் கோனா ஹிட். வாஷிங்டன் சுந்தர் வேணால் அவங்க ஃப்ளோட்டரை யூஸ் பண்ணலாம். நம்பர் 4, நம்பர் 5 அவரை வச்சு. அது இல்லாமல் ரஷித் கான் இருக்காது. ரஷித் கானுமே அடிக்க தான் போகிறாரு. ராகுல் தேவாட்டியா. ராகுல் தேவாட்டியா தெரியல, வாஷிங்டன் சுந்தரா ராகுல் தேவாட்டியா, இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நானாக தான் வாஷிங்டன் சுந்தர்கிட்ட போவேன். ஹாஃப் ஸ்பின் இருக்குது. ரஷித் கான் ஒரு பக்கம் லெக் ஸ்பின் போட்டு எனக்கு தெரிஞ்சு அது நல்லா மேனேஜ் பண்ணலாம் அவங்க. இது இல்லாமல் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிளேயிங் லெவன் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கில்லு, பட்லர் ஓப்பன் பண்ணுவாங்க, சாய் சுதர்ஷன் அண்ட் நம்பர் 3. ஐ திங்க் லாம்ரார் வில் பிளே. என்னோட லெவனில் லாம்ரார் இருப்பார். நம்பர் 5 கிளென் பிலிப்ஸு, நம்பர் 6 ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான், ரபாடா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இங்கே இம்பேக்ட் பிளேயர்ஸாக எனக்கு தெரிஞ்சு டெவாட்டியா வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பின்னர் இம்பேக்ட் பிளேயர் வேணுன்னா சாய் கிஷோர், ஆர் ஃபாஸ்ட் பவுலர் வேணுன்னா இஷாந்த் சர்மா இருக்கார். இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பிக் அர்ஷத் கானும் இருக்கார். அர்ஷத் கான் அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அவர் இம்பேக்ட் பிளேயராக வருவார்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓவராலாக குஜராத் டைட்டன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராமிசிங் சைடு. பேட்டிங்கில் சைடாக இருக்கும், பவுலிங் சைடாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். லைக் எல்லா சைடுமே அவங்க எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணிட்டாங்க. பட் அந்த டே அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறன்றாங்க பொறுத்து தான் இருக்குது. பிளே ஆஃப் போவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 70-30%. 70% மோஸ்ட்டாக போயிடுவாங்க. என்னோடய பிளே ஆஃபில் என்னோடய பிளே ஆஃப் டீமில் அவங்க இருக்காங்க, அவங்க போவாங்கன்னு. பட் நான் என்ன அந்த 70-30 எதுக்குன்னா, ஆன் பேப்பரில் கொஞ்சம் கன்னாக இருக்க சைட்லாம் அப்பப்போ சொதப்புறாங்க. அதனால மட்டும்தான். என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.25 கொடுப்பேன் இந்த டீமுக்கு. லெட்ஸ் சீ அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு.